அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அம்மிஸ் கிச்சன். இட்லி தோசைக்கு பொருத்தமாக 5 வகையான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல கோவக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு, ஆயில் போட்டாச்சு, கோவக்காய் கட் பண்ணி போடுங்க. கோவக்காய் கட் பண்ணி போடுங்க. தக்காளி தோல் சீவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு 3 தக்காளி போட்டால் போதும். புதினா 1 கட்டு புதினா போடணும். கோவக்காய் சட்னிக்கு புதினா தான் பெஸ்ட்டு சுவை கொடுக்கறது. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி போடுங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துங்க. பூண்டு ஒரு கட்டி போடுங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துங்க. உப்பு தேவையான அளவு. எல்லாம் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கிடுச்சு, அதை எடுத்துக்கலாம். கடாய் வச்சு கொஞ்சமாக எள்ளு போட்டுக்குங்க. கல்லெல்லாம் இருக்கும், பார்த்துட்டு போடுங்க. ஏன் ஆயில் போடணும்னா, நீங்கள் ஆயில் போட்டுட்டு எள்ளு வறுத்தீங்கன்னா தெரிக்காமல் இருக்கும். அதுவும் அதிலே கலந்துடுங்க. ஆற வச்சுருங்க. ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். கோவக்காய் நல்லா வதங்கி இருக்கணும். சட்னி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தாளிக்கிறது பார்த்துக்கலாம். எண்ணெய் போட்டு ஜீரகம் போடணும். கடுகு போடக்கூடாது. பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அந்த கோவக்காய் சட்னியில் போட்டுடலாம். ரெடி ஆகிடுச்சு எம்மியாக கோவக்காய் சட்னி. ரெண்டாவது பெப்பர் சட்னி எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த் பெனிஃபிட் நிறையா இருக்குது. கடாய் வச்சாச்சு, ஆயில் கொஞ்சமாக போடுங்க. மிளகு கொஞ்சம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. கொஞ்சமாக 4-5 வெந்தயம் சேர்த்துங்க. வரமிளகாய் ஃபஸ்ட்டு இதை பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் எடுத்து வச்சுங்க. தேங்காய் போடுங்க அதே எண்ணெயில். தக்காளி தோல் சீவி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. புளி கொஞ்சமாக போடுங்க. உப்பு தேவையான அளவு. எல்லாம் நல்லா வதக்கணும். பச்சை வாடை போகிற மாதிரி மறுபடியும் அந்த வறுத்து வச்ச மிளகையும் அதிலே சேர்த்திக்கலாம். அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆற வச்சுட்டு அரைக்கணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. அரைச்சாச்சு. எம்மியாக இருக்கும். காஃப்க்கு நல்லது. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹெல்த் வைஸ் ரொம்ப பெனிஃபிட் ஆனது கறி லீஃப் சட்னி. கடாய் வச்சாச்சு, கொஞ்சமாக ஆயில் போடுங்க. வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போடுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கணும். அதில் தேங்காய் துருவல் போடுங்க. கருவேப்பிலை நல்லா நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய கருவேப்பிலை போடுங்க. தேங்காய் கொஞ்சமாக தான் போடணும். புளி கொஞ்சமாக போடுங்க.
போட்டால் போதும். தக்காளி ஒரு 2 தக்காளி, இதையும் நல்லா வந்து வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. பாத்திரத்துக்கு டிஷ் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் சட்னி, இஞ்சி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சு ஆயில் கொஞ்சமாக போடுங்க. வரமிளகாய் தேவையான அளவு. ஜிஞ்சருக்கு கொஞ்சம் வரமிளகாய் கம்மியாக போடுங்க. ஜிஞ்சர் ஒரு 50 கிராம் ஜிஞ்சர் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக தேங்காய், தக்காளி கொஞ்சம், புளி கொஞ்சமாக சேர்த்துங்க. நல்லா எல்லாமே நல்லா வதங்கணும். வதங்கிடுச்சு. எடுத்து ஆற வைக்கலாம். ஆறி வச்சு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். சட்னி வந்து நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி. பூண்டு சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கடாய் வச்சாச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துங்க. வரமிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி பூண்டு 2 கட்டி போட்டிருக்கேன். நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சமாக, தக்காளி, பூண்டு சட்னி ஒரு 4 தக்காளி சேர்த்திங்க. கருவேப்பிலை கொஞ்சம், புளி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. பூண்டு சட்னி சாப்பிட்டா போன்ஸ்க்கு ரொம்ப நல்லது. வதங்கிருச்சு. எடுத்து ஆற வச்சுட்டலாம். அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துங்க. சட்னி ரெடி ஆகிடுச்சு. பூண்டு சட்னி. இப்போ 5 வகை சட்னி ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே வந்து கோவக்காய் சட்னி தாளிச்சாச்சு. இப்போ 4 சட்னிக்கும் ஒரே கடாயில் ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சோடனே கடலை பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ எடுத்து 4க்கும் ஒன்றா போட்டாச்சு. எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. 5 வகை சட்னி 5 நாளைக்கு. எம்மியாக எங்கள் சேனல் இந்த சட்னி செய்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.